தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் திமுகவினர் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் கள்ள ஓட்டு போட்டார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. மொடக்குறிச்சி தொகுதி சிவகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பூத் ஏஜெண்டுகள் சென்ற பிறகு ஓட்டுப்பெட்டியின் சீலை வாக்குச்சாவடி அலுவலர்கள் உடைத்ததாக தற்போது புகார் கிளம்பியிருக்கிறது. பேட்டரியை எடுப்பதற்காக தான் சீலை உடைத்தோம் என்று அதிகாரிகள் விளக்கம் கொடுத்தாலும் தாவேகாவினர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இது குறித்து புகார் அளித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் திருச்சி கிழக்கு தொகுதியில் பணியாளர்களே கதவை மூடிக்கொண்டு கள்ள ஓட்டு போட்டதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இரவு 1 மணிக்கு மேல் கள்ள ஓட்டு போட்டதாகவும் பல இடங்களில் புகார் எழுந்த நிலையில் இந்த சம்பவம் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறி 3 பெண்களிடம் தாவேகாவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளும் தற்போது ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது. பதில் சொல்லுங்க, நாங்க போறோம். அம்மா என்ன பதில் சொல்லுங்க, போறோம். பிரச்சனை பதில் சொல்லுங்க, போறோம். நீங்க தப்பு பண்ணல, உண்மையை சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வீடியோ எடுக்கிறேன், சத்தமா சொல்லுங்க. அம்மா உண்மையா மனசாட்சி உண்மையா சொல்லுங்க. தப்பு பண்ணலன்னா உண்மையா சொல்லுங்க. எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அம்மா உண்மையா சொல்லுங்க, உங்க மனசாட்சிக்கு உண்மையா சொல்லுங்க. தப்பு பண்ணலன்னா தப்புனா தப்புன்றீங்க. உங்ககிட்ட வருங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. கள்ள ஓட்டு போறதுக்கு தானே பண்ணீங்க. அதெல்லாம் இல்ல, தப்பா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இவ்வளவு நேரம் கேட்டாங்க, அவங்க இவ்வளவு நேரம் கேட்டா எதுவுமே சொல்ல. அம்மா இவ்வளவு நேரம் கேட்ட பதில் சொல்லல. சார் கேட்டோன்னே நீங்க சொல்றீங்க. ஆனா ஒண்ணு இல்ல, அவங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? எல்லாம் போயிட்டே தான் இருக்கு.